வேதத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனத்தை குறித்து உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். எபிரேயர் 4:15 வசனம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார் அப்படிங்கிறது தான் அந்த வசனம். இப்போ அந்த வசனம் எனக்கு ஏன் பிடிக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இந்த உலகத்துல தினந்தோறும் நம்ம நிறைய கஷ்டங்களை கடந்து வரோம், நிறைய போராட்டங்களை போராடிட்டு தான் இருக்கும். ஆனா அந்த போராட்டங்கள் எல்லாத்தையும் போராடும் போது நம்முடைய சிந்தனையும் நம்முடைய இருதயமும் எப்படிப்பட்டதா இருக்கு அப்படிங்கிறத யோசிச்சு பார்ப்போம். நாம இந்த கஷ்டங்களை எல்லாம் அனுபவிக்கும் போது நம்ம என்ன யோசிக்கிறோம்? நான் ரொம்ப தனிமையில இருக்கேன், என்னுடைய கஷ்டம் எனக்கு மட்டும்தான் புரியும், யாருக்குமே புரியாது, நான் என்னை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, நான் ரொம்ப தனிமையில இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம யோசிப்போம் இல்லைங்களா? மற்றவர்களுக்கு நம்முடைய கஷ்டங்கள் புரியாது அப்படிங்கிற மாதிரி நம்முடைய சிந்தனை இருக்கும். ஆனா அப்படி நம்ம யோசிப்போம் அப்படின்னா நமக்கான வாக்குத்தத்தம் தான் இது. இந்த உலகத்துல நம்ம போராடுகிற ஒவ்வொரு போராட்டத்தையும் நாம தனியா போராடவே இல்லை. ஏன் அப்படின்னா இயேசு கிறிஸ்து நம்மோட இருக்கிறார் அப்படிங்கிறத நாம நினைவுல வைத்துக் கொள்ளணும். ஏன் அப்படின்னா நாம கண்ணீரை அனுபவிக்கிறோம், நாம கஷ்டங்களை அனுபவிக்கிறோம், நாம நிராகரிப்பை அனுபவிக்கிறோம், நாம தனிமையை அனுபவிக்கிறோம். இது எல்லாத்தையுமே இயேசு கிறிஸ்து அனுபவிச்சாரா அப்படின்னு கேட்டோம்னா ஆமா, இயேசு கிறிஸ்துவும் என்ன பண்ணாரு அப்படின்னா இது எல்லாத்தையுமே அனுபவிச்சாரு, இது எல்லாத்தையுமே கடந்து வந்தாரு. ஆனாலும் அவர் இது எல்லாத்துலயுமே ஸ்ட்ராங்கா நின்னாரு. ஏன் அப்படின்னா அவருக்கு பிதாவோட, தன்னுடைய தகப்பனோட அவருக்கு ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாண்ட் இருந்துச்சு. ஸோ அவருக்கு என்ன நடந்தாலும் என்ன பண்ணுவார் அப்படின்னா பிதாவின் இடத்துல ஷேர் பண்ணுவார். பிதாவோட ஒரு ப்ராப்பரான ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப்பை இயேசு கிறிஸ்து வச்சுக்கிட்டாரு. நாம இதனால நம்முடைய பலவீனங்கள் தேவனுக்கு தெரியாது அப்படின்னு நம்ம நினைக்க வேணாம். நம்முடைய பலவீனங்களும் நம்மளுடைய கஷ்டங்களும் நம்முடைய அழுகைகளும் எல்லாமே தேவன் பார்த்து கொண்டு தான் இருக்கிறாரு, நம்ம கூட துணையா தான் இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும்.